ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கையில், சிந்திக்கையில், எண்ணங்களில் கனவு. ஒரு பிள்ளை செல்வம் இரவு நேரத்தில் எந்த மொழியில் கனவு காண முடியும்? அவருடைய தாய்மொழியில் தான் கனவு காண முடியும். ஆக அந்த தாய்மொழி, தாய் வழி தமிழ் வழி, அந்த தமிழ் வழி கல்வி இன்றைக்கு பெரும்பான்மையா இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி முறை இருக்கு பாருங்க. ஆங்கிலோ இந்தியன், சிபிஎஸ், இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன்ஸ், அப்புறம் எத்தனை அந்தந்த ஊர்ல, அப்புறம் நம்முடைய அரசுடைய சமச்சீர் கல்வி முறை. ஆக நான் சட்டமன்றத்தில் கருத்தை எடுத்து தொடர்ந்து போராடி வருகிறேன். அருகாண்மை பள்ளி கல்வி முறை வேண்டும். இங்க முதலமைச்சர் பையனா இருக்கலாம், எம்பி பையனா இருக்கலாம், எம்எல்ஏ பையனா இருக்கலாம், கலெக்டர் பையனா இருக்கலாம், கமிஷனர் பையனா இருக்கலாம், சாதாரண ஏழை கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளையாக இருக்கலாம். அனைவருக்கும் சம வாய்ப்புள்ள ஒரு கல்வி. அது மாதிரி நெய்பர் ஸ்கூல் சிஸ்டம் மேலை நாடுகளில் இருக்கிறது. அதே மாதிரி தாய்மொழி வழி கல்வி அது மேலை நாடுகளில் இருக்கிறது. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் தான் இங்க 5-6 முறை கல்வி முறைகள் இருக்கிறது.